Hi friends, welcome to Concourse Hindu News Analysis. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first topic என்ன அப்படின்னா Italian marine case. இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன வந்ததுன்னா இந்தியா லாசஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் இட்டாலியன் மெரைன் கேஸ் அப்படின்னு வந்தது. சரி, இந்த மெரைன் கேஸ்னா என்ன மாதிரியான இன்சிடென்ட்டை பத்தி இந்த ஆர்டிக்கிள் பேசுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இட்டாலியன் மெரைன் கேஸை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ரிகா லெக்ஸி இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ரிகா லெக்ஸி இன்சிடென்ட் அப்படின்னா இந்த ரெண்டு இட்டாலியன் sailors ஆர் மெரைனர்ஸ் வந்த கப்பலோட பேரு என்ரிகா லெக்ஸி, அதனாலதான் இது என்ரிகா இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு இட்டாலியன் மெரைனர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2012 கேரளாவோட கோஸ்ட் கிட்ட வந்துட்டு ரெண்டு இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் சுட்டு கொன்னுட்டாங்க. சரி, இந்த கேஸ் வந்துட்டு இந்தியா கிட்ட இருந்தபோது இவங்களை ரிமாண்ட்ல வச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க திருப்பி இட்டாலி வந்துட்டு இவங்களை நாங்க வந்துட்டு டீல் பண்ணிக்கிறோம், இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்ப இந்த கேஸ் மேல ஏன்னா கொலை பண்ணது யாரு? ஒரு இட்டாலியன். யாரை கொலை பண்ணிருக்காங்க? இந்தியனை கொலை பண்ணிருக்காங்க. எங்க கொலை பண்ணிருக்காங்க? இந்தியாவோட கோஸ்ட் கிட்டயே கொலை பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கேஸை யாரு எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத பத்தினதுதான் ப்ராப்ளம். ஸோ அப்ப கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இப்போதைய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்தது. சரி, இந்த என்ன மாதிரியான நியூஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது கடல்ல வந்துட்டு பராமரிக்கிறது இல்ல அதுல இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி பேசக்கூடியது. இது எந்த வருஷம் சைன் பண்ணிருந்தாங்கன்னா 1982ல. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் சி. இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்வென்ஷன்னா அக்ரிமெண்ட். அதாவது ஒரு மேரிடைம் ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராப்ளம் வந்ததுன்னா யார் டீல் பண்ணணும், எப்படி வந்துட்டு பவுண்டரிஸ் டிமார்கேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா இந்த UNCLOSல வந்துட்டு இருக்கும். சரி, இவங்க இந்த மெரைன் ஏரியாஸை எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னா 5 ஜோன்ஸா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் வாட்டர்ஸ், செகண்ட் டெரிட்டோரியல் சி இல்ல டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் கண்டிகுவஸ் ஜோன், ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அண்ட் கடைசியா இருக்கக்கூடிய கேட்டகரிய ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப நம்ம இதுக்கு பார்த்திருந்தோம்ல எத்தனைவா பிரிச்சிருந்தாங்க? 5ஆ பிரிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் வாட்டர்ஸ். சரி, இது எப்படி இந்த இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்தியாவோட கோஸ்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இப்ப இந்தியாவோட கோஸ்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்துட்டு குஜராத்தோட இப்படி கோஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நிறைய என்ன இருக்குன்னா இனண்டேஷன்ஸ் இருக்கு. சரியா? ஆனா இத வந்துட்டு கரெக்டா ஒரே லைனா வரையணுங்கிறதுக்காக தான் இந்த டாட்டட் லைன். அப்ப இந்த மாதிரியான இனண்டேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது, இப்படி உள்ள போய் சேர்ந்துருதா. சோ இந்த இடத்துல என்ன வரையறாங்க அப்படின்னா ஒரு லைன் வரையறாங்க. இந்த லைனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பேஸ் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஸ் லைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டர்ஸ இன்டர்னல் வாட்டர்ஸ் கம்ப்ளீட்டா எந்த நாட்டுக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கம்ப்ளீட் சாவரன். இந்தியாக்குள்ள இந்த இடத்துல பேஸ் லைன் வரையறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் சாவரனிட்டி இந்தியாவுக்கு தான் இருக்கும். அப்ப இந்த பேஸ் லைன் வரைஞ்சிட்டாங்களா, இந்த பேஸ் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேஸ் லைன் இங்க இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே பேஸ் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் இல்ல இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இப்படி இன்னும் கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் யூபிஎஸ்சியில கொடுக்கும் போது இஃப் it is 24 nautical miles from the baseline is contiguous zone ஸ்டேட்மெண்ட் ரைட், 12 nautical miles from the baseline ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா? சோ அப்ப contiguous zone 24 nautical miles from the baseline அப்படிங்கிறது தேர்ட் ஜோன். இந்த பேஸ் லைன்ல இருந்து கம்ப்ளீட்டா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதுக்கு மேல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றாங்கன்னா ஹை சி அப்படின்னு சொல்றாங்க, இல்ல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்டர்னல் வாட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல அந்த பேஸ் லைன் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸா போட்டு ஒரு பேஸ் லைன் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லியிருந்தோம் இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்ப இன்டர்னல் வாட்டர்ஸ் ஆர் வாட்டர்ஸ் ஆன் த லேண்ட்வர்ட் சைட் ஆஃப் த பேஸ் லைன், அதாவது லேண்டை நோக்கி இருக்கக்கூடிய பேஸ் லைன் இருக்கிறத இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா கிட்ட இந்த இடத்த நம்ம இந்தியால பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல இந்தியாவுக்கு ஃபுல் உரிமை இருக்கு, ஃபுல்
full sovereignty over the internal ஒரு லேண்ட் டெரிட்டரி மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை இந்த வாட்டர் பாடிஸ்லயும் இருக்கு. அதாவது பேஸ், லகூன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல. நெக்ஸ்ட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா seaward extension. இது landward extension பார்த்திருந்தோம். இது seaward extension. அப்ப பேஸ் லைன்ல இருந்து எவ்வளவு போயிருக்கு? 12 nautical miles. இப்ப இதுல இருக்கக்கூடிய coastal states எல்லாமே they will have sovereignty and jurisdiction over the territorial waters. இந்த 12 nautical milesல கம்ப்ளீட்டா இந்த இடத்துல ஸ்டேட்னு சொல்றது இந்தியா, அதாவது ஏன்னா இது இன்டர்நேஷனல் லா இல்ல. அப்ப இன்டர்நேஷனல்ல இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட், பாகிஸ்தான் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் வேர்ல்ட் நேஷன்ல எடுத்துப்பாங்க. ஸோ அப்ப இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்குமே யாருக்கு சாவரனிட்டி அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்னா அந்த நாட்டுக்கு இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சீபெட்டா இருக்கட்டும், சப்சாயிலா இருக்கட்டும், ஏர் ஸ்பேஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே யாருக்கு தான் உரிமை? அந்த கண்ட்ரிக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர் பேப்பர்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ண கூடாது? இந்த டெரிட்டோரியல் ரீஜனுக்குள்ள வரவே கூடாது. ப்ராப்பர் பேப்பர்ஸ்னா விசாஸ் இல்லாம இந்த இடத்துல ப்ராப்பரா என்டர் ஆக முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கண்டிகுவஸ் ஜோன். இந்த கண்டிகுவஸ் ஜோன் வந்துட்டு எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 24 நாட்டிக்கல் மைல்ஸ். எதுல இருந்துன்னு சொல்லியிருந்தோம்? பேஸ் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரைட் இருக்கு. என்ன ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க உள்ள வரவங்கள வராதீங்கன்னு ப்ரிவென்ட்டும் பண்ணலாம். பிளஸ் ஒருவேளை இவங்க வந்துட்டு வராங்க அப்படின்னா தப்பா வராங்கன்னா நீங்க இவங்கள பனிஷும் பண்ணலாம். இமிகிரேஷன், சானிட்டரி ப்ராசஸ்ல, கஸ்டமரி லாஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சாவரனிட்டி கிடையாது. ஸோ எதுல மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸும் அதுல இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கு இருக்கக்கூடியது. பட் ஆனா இதில் கம்ப்ளீட்டா சாவரனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிகுவஸ் ஜோன்ல கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் பிரிவென்ட் ஏர் ஆர் ஸ்பேஸ் ரைஸ். கண்டிப்பா இந்த 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 இடத்துல ஏர் ஸ்பேஸ்ல நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனும் ஹைசியும் பார்க்க போறோம். ஸோ அப்ப பேஸ் லைன்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஜோனை எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அப்ப 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் த பேஸ் லைன். சரி சார், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இங்க அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரி அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம், கன்சர்வ் பண்ணிக்கலாம், பாதுகாத்துக்கலாம் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸையும். அது லிவிங்காகவும் இருக்கலாம், நான் லிவிங்காகவும் இருக்கலாம். அதாவது சீ பெட், சப்சாயில் இதுல எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம். இந்த இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா இந்த இடத்துல 200 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை கம்ப்ளீட்டா வெதர் இட் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த எக்கனாமிக் ஜோனுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில இருந்து இல்ல கரண்ட்ஸ், விண்ட்ல இருந்து கூட என்ன பண்ணலாம், எனர்ஜி ப்ரொடக்ஷன் கூட பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்றது கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்தவங்கள நீங்க வராதீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, ப்ரொஹிபிட்டும் பண்ண முடியாது, அவங்களோட நேவிகேஷனை லிமிட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஹை சீஸ். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியில இருக்கக்கூடிய சீஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹை சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்துட்டு எல்லா மனித இனத்துக்கும் வந்துட்டு பொதுவான இடம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். ஆனா அது என்ன ப்ராசஸ்ல இருக்கும்னா பீஸ்ஃபுல் ப்ராசஸா இருக்கணும், ஏதாச்சும் சயின்ஸ் ஓரியன்டா இருக்கணும், இல்ல அண்டர் சி எக்ஸ்ப்ளோரேஷனா இருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, இல்ல மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அப்ப என்னென்ன மாதிரியான ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு எதுக்காக இந்த கன்வென்ஷன் ஆஃப் லா வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னா அப்பதான் இந்த கேஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப என்ன கேஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 2 ஃபிஷர்மேன்ஸையும் வந்துட்டு எங்க கொலை பண்ணாங்க, கேரளா கோஸ்ட்ல கொலை பண்ணாங்க. சோ அப்ப இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நடந்திருக்கு. பிளஸ் 2 பேர் இறந்திருக்காங்களே, இவங்க 2 பேருமே இந்தியன்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்னால இந்த கேஸை யாரு தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னா இந்தியா தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இதுவே இட்டாலி என்ன ஆர்கியூ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் வந்துட்டு இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நடக்கவே இல்லை, அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ல நடக்கவே இல்லை. ஏன்னா ஃபிஷிங் ஆக்டிவிட்டி இஸ் an எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்ப 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் கூட நம்ம போய் என்ன பண்ணலாம், ஃபிஷிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நடக்கல, அதுக்கு வெளியில தான் நடந்திருக்கு. ஸோ அப்ப பிளஸ் இவங்க உள்ள இருந்த போது இந்த மெரைன்ஸ் இருந்த ஷிப்ல வந்துட்டு இட்டாலியன் பிளாகும் இருந்தது. ஏன் இவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு பைரசி அப்படின்னு நினைச்சு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல நடக்காததுனால இது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. பாலிட்டில வந்துட்டு நீங்க எல்லாருமே ஆர்டிக்கிள் 14ல சில பேருக்கு எக்ஸெப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு வந்துட்டு ட்ரையல் பார்க்கறதுலேருந்து இம்யூனிட்டிய ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியான இம்யூனிட்டி ஏன்னா இவங்க ஃபாரினர்ஸ் பிளஸ் ஒரு ஹையர் மெரைன் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறனால இவங்களுக்கு இந்த இம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறதும் இத்தாலி தரப்புல சொல்லக்கூடிய ஒரு வாதமா இருந்துட்டு இருக்கு. சரி, இப்போதைக்கு இந்த இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல் என்ன மாரியான ரூலிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இட்டாலியன் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஆமா கொலை தான் பண்ணாங்க, அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிளஸ் இட்டாலி வந்துட்டு இந்தியாவோட ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, பிரீச் பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்காங்க அப்படிங்கிற. ஏன்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேலேயே நம்ம போய் என்ன பண்ணலாம், ஃபிஷிங் பண்ணலாங்கிற ஆக்டிவிட்டிஸ். ஆனா ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இவங்க 2 பேருக்குமே கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த 2 மெரைன் அஃபீஷியல்ஸும் இட்டாலியனோட அஃபீஷியல்ஸ். ஸோ அதனால இவங்க ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு இட்டாலி சொல்றதுனால இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இம்யூனிட்டி இருக்கு. ஏன்னா அக்கார்டிங் டு இந்தியன் கோர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன கிடையாது, சம்ஒன் ஹூ இஸ் என்ஜாயிங் இம்யூனிட்டியை இந்தியன் கோர்ட்ஸ் ட்ரையல் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆக்ட் வந்துட்டு இந்தியன் கோர்ட்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே கொடுத்திருந்த எக்ஸப்ஷன்ஸ்னால இந்தியன் கோர்ட்ஸ் இவங்கள ட்ரையல் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் கோர்ட்ஸ் cannot judge their கேஸ். ட்ரைபியூனல் எதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க, இவங்கள அரெஸ்ட் பண்ணியோ இல்ல ரீடைன் பண்ணியோ வச்சிருந்தாங்கல்ல, இது வந்துட்டு தப்பான இது அப்படின்னு சொல்லி இட்டாலி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காம்பன்சேஷன் கொடுங்க மெரைன்ஸை டீடைன் பண்ணதுக்காக. ஏன்னா இவங்க இம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஆனா இவங்களை நீங்க டீடைன் பண்ணிருக்கீங்க, அதுக்கான காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரைபியூனல் இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை வந்துட்டு நாங்க தர சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் இதை நோட்ல எடுக்கும் போது இட்டாலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதுல பண்ணுவோம், ஆனா எங்க பண்ணுவோம் அப்படின்னா இட்டாலியில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கு ட்ரைபியூனல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான காம்பன்சேஷன், அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இட்டாலி கிட்ட என்ன சொல்லுங்க, கண்டிப்பா யூ ஹேவ் டு பே த காம்பன்சேஷன். ஏன்னா உயிர் போயிருக்கு, பிசிக்கல் ஹார்ம் நடந்திருக்கு, மெட்டீரியல் டேமேஜ் டு த ப்ராப்பர்ட்டி ஹேஸ் ஹேப்பன், பிளஸ் மாரலாவும் இவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விதம்னா சாண்ட் ஆண்டனி அப்படிங்கறதான் இந்தியாவோட வெசல், இதுல இருந்த 2 ஃபிஷர்மேன்ஸ் தான் இது பண்ணிருப்பாங்க, அதோட கேப்டன் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கு நீங்க காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப என்னன்னா இந்த கேஸை யார் எடுத்துணும் நடத்தணும் அப்படிங்கறதுல இந்தியா ஹஸ் லாஸ்ட் த ஜூரிஸ்டிக்ஷன். யார்கிட்ட கேஸ் போயிடுச்சு, இட்டாலி கிட்ட கேஸ் போயிடுச்சு அப்படிங்கறதா. பிளஸ் இந்த ட்ரைபியூனல் என்னமோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 கண்ட்ரீஸும் கன்சல்ட் பண்ணணும், பிளஸ் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், ப்ராப்பரான அமௌண்ட் காம்பன்சேஷனுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இந்த இட்டாலியன் மெரைன் கேஸ் வந்துட்டு இந்தியால நடந்துட்டு இருக்கிறது. Thank you. If you like my video, share, comment and subscribe to my channel. Thank you.